குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்தா பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலை ஆணை போற்றி போற்றி. அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். லாண்ட்ரி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நம்ம பார்த்த பதிவு பார்த்துட்டிங்கன்னா டேபிள் வந்து 5க்கு 2 இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். சில பேர் ஃபோன் பண்ணி எங்கள் ஃபேன் செட்டு மட்டும் அயன் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன சைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபேன் செட்டு மட்டும் பண்ணுற மாதிரினா ஒரு அடி கம்மி பண்ணிக்கலாம். 4க்கு 2 இல்லை ஒரு 1.5 இந்த மாதிரி வச்சுக்கங்க. சேரீ அயன் பண்ணுறதுனா கட்டாயமாக 5 அடி தேவை. கடை வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 5 அடிக்கு மேலேயே தேவைப்படும். ஏன்னா முகூர்த்த சேரீ இதெல்லாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு சேரீ முகூர்த்த சேரீயே ஒரு 5 அடிக்கு 5 அடி அகலம் வரும். அதனால் வந்து கண்டிப்பாக 5 அடிக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. அயனிங் கடைக்காரரு மேலே வந்து கடப்புக்கல் போட்டுங்க. ஏன்னா கடப்புக்கல் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பக்கமே உங்களுக்கு ப்ளைவுட்டில் போட்டிருந்தோம், பலகையில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளைவுட் வந்துச்சு, ப்ளைவுட்டில் போட்டோம். இப்போ வந்து கடப்புக்கல் போட்டோம் அப்படின்னா நம்ம பதம் போட்டு இந்த மாதிரி துணிகளெல்லாம் வைக்கும்போது கூட உங்களுக்கு அந்த அயன் பண்ண அந்த தண்ணி உள்ளே இறங்கி அந்த ப்ளைவுட் உப்பிட்டு வராமல் நம்மளுக்கு அந்த கடப்புக்கல்லையே நின்றுக்கும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். அயனிங் கடைக்காரரு அதுக்கு மேலே பஞ்சு திருப்பூரில் வந்து கிடைக்கிது. அந்த பஞ்சு வாங்கி அந்த டேபிளுக்கு போடும்போது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து 2 பெட்ஷீட் போடணும், அதுக்கப்புறம் பஞ்சு போடணும், அதுக்கப்புறம் ஒரு 4 பெட்ஷீட் போட்டாவே போதுமானது. ஒரு 10-20 பெட்ஷீட் போட்டு நம்ம அதை டைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும் டேபிள். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அது இல்லாமல் நம்ம மரம் தான் போட்டிருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிங்க டேபிள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளக்ஸ் ஒன்று விரிச்சிருங்க. ஃப்ளக்ஸ் ஒன்று விரித்து ஒரு 4 பக்கம் ஒரு ஆணி மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளக்ஸை தாண்டி ப்ளைவுட்டுக்குள்ளே தண்ணி இறங்காது. அப்போது நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சு இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். கடப்புக்கல் ஓகே ரைட்டு. கடப்புக்கல் என்ன சைஸ் வாங்கலாம் அப்படின்னா 5 அடி நீளத்துக்கு தேவைப்படுது, 3க்கு 2. ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 அடி பத்தாது, 2.5 அடி அகலம் தேவைப்படும் அயன் பண்ணுறவங்களுக்கு, கடை வச்சுருக்கிறவங்களுக்கு. அதனால் வந்து 3க்கு 2.5 இந்த மாதிரி வாங்கி 2 கல் வாங்கி நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சென்டரில் வந்து கேப் இல்லாமல் மேடு பள்ளம் இல்லாமல் நாம் அந்த வேலையை செஞ்சால் அயன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது அயன் பாக்ஸ் வந்து கடையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் டிசன் கம்பெனி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அடி வந்து பித்தளை இருக்கிற மாதிரி அது பாசி ப்ளம்மட் வரணும். அந்த ப்ளம்மட் வந்து பீங்கான் ப்ளம்மட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைஃப் வராது. பாசி ப்ளம்மட் இப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு பித்தளை பெட்டியில் எல்லாமே பாசி ப்ளம்மட்டு தான் வருது. அதுதான் நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு கேரண்டியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு வீட்டில் அயன் பண்ணுறவங்களுக்கு வந்து அயன் பாக்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில். நம்ம கடைக்கு போனதே சீக்கிரமாக சூடு ஏறுற மாதிரி அயன் பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அயன் பாக்ஸ் வாங்காதீங்க. சீக்கிரமாக சூடு ஏறணும் அப்படின்னா அவன் வந்து உள்ளுக்குள்ளே அயன் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்குற மெட்டீரியல் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மேலே வர அடிப்பாகம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தன்மை கம்மியாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சூடு ஏறும். அதனால் அதிக சூடு வச்சாலும் உங்களுக்கு வந்து சூடு வந்து கொஞ்சம் லேட்டாக ஏறணும். அந்த மாதிரி அயன் பாக்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி அயன் பாக்ஸு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் பதிவிடுறதுக்கு நேரம் தாமதமாகிடுச்சு. அடுத்த முறையிலேருந்து நாளையிலேருந்து நம்ம அதை சரியாக கடைபிடிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.